இன்றைக்கி கேட்டல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கெட்ச் கமாண்டில் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் பிளான் எடுத்துக்கிட்டேன், ஸ்கெட்ச் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல். ஸோ இங்கே இந்த ப்ரொஃபைலில் தான் வந்து நீங்கள் என்ன ட்ரா பண்ணுறதையும் இந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபினிட்டி ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்தோன்னா லைன் வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஹரிசாண்டல் கரெக்டாக இருக்குது. அதே போல் கீழேயும் நான் ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுவும் எனக்கு வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வெர்டிக்கல் லைன் வந்து எனக்கு இப்போ பாருங்கள், இது வந்து எனக்கு வெர்டிக்கலாக கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அது வெர்டிக்கல் லைனாக மாற்றுறேன். லைன் ஆப்ஜெக்ட் போங்க, வெர்டிக்கலாக கொடுங்க. இது வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தையும் கான்ஸ்டன்ட் பண்ணி கான்ஸ்டன்ட் கொடுத்துக்குங்க. ஸோ இது வந்து ஒரு ஆங்குலராக இருக்குது. இப்போது இதை வந்து நான் வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக எது வேணால் மாற்றுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, லைன் ஆப்ஜெக்ட் போங்க, நான் வந்து வெர்டிக்கலாக கொடுக்குறேன். ஸோ வெர்டிக்கலாக கொடுத்தோன்னே அங்கே வந்துடுச்சு. ஸோ இதை வெளியே கொண்டு வச்சுறேன். இப்போது இது வந்து நார்மலாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரா பண்ணிக்கிற லைனை நான் வந்து ரெஃபரன்ஸ் லைனாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸ் லைனாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைன் எது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ட்ரா பண்ணுறது வந்து எனக்கு வந்து பேடில் வராது. எப்போல்லாம் நான் ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணுறனோ அதில் எனக்கு பேடில் வராது, ஸ்கெட்சில் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுதான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எலமெண்ட்டு. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ப்ரொஃபைல் இன்ஃபினிட்டி ப்ரொஃபைலை யூஸ் பண்ணுறேன். இன்ஃபினிட்டி ப்ரொஃபைல் வந்து அந்த கமாண்ட் எப்படின்னா, ஒரு ப்ரொஃபைலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் கண்டினியூஸாக உங்களால் ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது சர்க்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை லைனாக இருந்தாலும் சரி. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இன்ஃபினிட்டி ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சீனை வந்து ட்ரா பண்ணுறேன். சின்னு ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஏ. ஸோ உங்களால் கண்டினியூவாக ட்ரா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போது எனக்கு இதோட ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்குறேன், கான்ஸ்டன்ட் கொடுக்குறேன். இப்போது ஏ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து ப்ரொஃபைல் எங்கே கம்ப்ளீட் ஆகலை. இப்போ ட்ரிம் கமெண்ட் போங்க, இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. அடுத்து டி வந்து இப்போ மை. அடுத்ததாக ஏ வந்து இந்த ஏவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் கமாண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் போய்ட்டு ட்ரான்ஸ்லேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கேட்டியா நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிட் கொடுக்குறேன். இப்போ அந்த டாட்டர் லைன் இருக்குது, எதுவுமே எனக்கு
இதில் வராது, எனக்கு பேட் பண்ணும்போது பேடில் வராது. இப்போ நான் ஸ்கெட்ச் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது ஸ்கெட்ச் அனலைசிஸ் போங்க, கிளிக் பண்ணுங்க, எல்லாமே எனக்கு க்ளோஸ்ட் இருக்குது. இப்போது இந்த ஒரு லைனை மட்டும் நான் என்ன பண்ணேன், ரெஃபரன்ஸ் எலமெண்ட் இல்லாமல் நான் சாதாரண லைனாக வச்சுருக்கேன். இப்போ நான் ரெஃபரன்ஸ் லைனை வந்து அன்டிங்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்கெட்ச் அனலைஸ் போகிறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு லைன் வந்து ஐசோலேட்டட் ஆகுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் காட்டிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கன்ஸ்ட்ரக்ட் எலமெண்ட்டாக கொடுத்துட்றேன். இப்போது எக்ஸிட் கொடுங்க. இப்போ இன்ஃபினிட்டியில் நம்ம எல்லாம் க்ளோஸ் லூப்பில் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறோம். ஒரு 3 பாயிண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து ஒரு 4 பாயிண்ட். ஸோ உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் இது வந்து ட்ரா ஆகிக்கும். க்ளோஸ் லூப் வர வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து ஒரு பென்டகன் டைப்பில் உங்களுக்கு ட்ரா பண்ணும். ஸோ பென்டகன் டைப்பில் உங்களுக்கு ட்ரா பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து லைன் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வரணும். இப்போது எனக்கு வந்து இங்கேருந்து சர்க்கிள் ஷேப்பில் வரணும் அப்படின்னா ரைட் கிளிக் அண்டு சென்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டர் பட்டன் கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வரும். ஸோ எந்த மாதிரி ஷேப்பில் வேணுங்கிறத அங்கேருந்து லைன் க்ரியேட் ஆகும். ஓகே, சப்போஸ் உங்களால் கிளிக் பண்ண முடியல, மேனுவலாக அப்படியே கிளிக் பண்ணது அப்படின்னா இப்போ திரும்ப ஒரு லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மேனுவலாக வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டேஞ்சன்ட் ஆர்க்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேஞ்சன்ட் ஆர்க் வந்துடும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு டேஞ்சன்ட் ஆர்க்காக வேணும்னா திரும்ப இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 கிளிக் ஆகிடுச்சு. அதே போல் உங்களுக்கு ஒரு 2 லைன் கிளிக் பண்ணுறேன். இப்போது இது ரெண்டுமே உங்களுக்கு டேஞ்சன்ட்டில் வரணும் அப்படின்னா இது ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க, டேஞ்சன்ட்டை கொடுங்க. டேஞ்சன்ட் கொடுங்க. ஸோ எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி டைரெக்ஷனில் உங்களுக்கு லைன் வந்துடும். அந்த ப்ரொஃபைல் க்ளோஸ் ஆக வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது நம்ம ஸ்கெட்ச் அனலைஸில் செக் பண்ணுறோம். ஸோ எந்த பாயிண்ட்டில் வந்து ஐசோலேட் இருக்குது, இந்த ஒரு பாயிண்ட் ஐசோலேட் இருக்குது, இந்த ஒரு பாயிண்ட் ஐசோலேட், 2 பாயிண்ட்டுமே ஐசோலேட் இருக்குது. ஏன்னா 2 பாயிண்ட்டுமே எக்ஸ்ட்ரா நம்ம ட்ரா பண்ணோம். ஆனால் 2 பாயிண்ட்டுமே ஐசோலேட் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நம்ம என்ன பண்ணோம், எரேஸ் பண்ணிக்கிறோம். இங்கே எரேஸ் கமெண்ட் டெலிட் ஜாமெண்ட்ரி டெலிட் பண்ணிக்கிறோம். ஓகே கொடுத்து எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இப்போது நம்ம ஓகே அடுத்து வந்து ரெக்டாங்கிள் கமாண்டு அப்புறம் சர்க்கிள் கமாண்ட் ரெண்டுமே வந்து தனித்தனி வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஸ்கெட்ச் பேஸில் ஏதாவது டவுட்டு, ஏதாவது பிரச்சனை டவுட்டு இல்லை மாடல் ஏதாவது உங்கள் டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போடும்போது அந்த கமெண்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.